தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏதுன்னு கேட்காங்க. நம்ம உலகிலேதான் அது இருக்காங்க. நிறத்தினை பொருள் என மதித்திடும் மனிதன் நிலையற்ற வாழ்வை மேற்கொள்வான் சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசமாகிட்டு அதான் அப்ப சொன்னீங்க. நம்ம இதுல கொஞ்சம் அதில நிறம் தோற்றம் பெயர் என்று சொல்லி மூளை நிறத்தையும் தோற்றத்தையும் பெயரையும் நிலையான பொருள் என்று காட்டுறாங்க. சரியா? ஆனா அதை எங்க காட்டுறாங்கிறத முக்கியம். அது அதை நினைவோட போய் சிந்தித்து பாருன்னு தானே காட்டுறாங்க. அப்ப இப்ப உதாரணத்துக்கு வெப்பமே நினைவு இல்லாத யார் இருக்கா? அப்ப எல்லாருக்கிட்டையும் நினைவு இருக்கிறதால சொல்றாங்க. அந்த இருக்கிற நினைவோட போய் சிந்திங்க இல்லையா? இப்ப அந்த நினைவு புதுசா வர வேண்டியதும் இல்லை, புதுசா அவர்கிட்ட உருவாக வேண்டியதும் இல்லை. அந்த நினைவு இருக்கி. எப்பையில இருந்து இருக்கி? மழலை பருவத்துக்கு முந்தி இருந்து இருக்கிதான் அந்த நினைவு. மழலை பருவமா இருக்கக்குள்ளையும் நினைவு இருக்கி. அப்ப நினைவோடு சிந்தித்து பாருன்னு சொல்ற அதுக்குரிய உள்ள ஒரு ஆழமான கருத்து தான் இப்ப நான் சொல்றது. நினைவுங்கிறது இல்லாதவங்க இல்லை, இது வெளிப்படையான கருத்து. உட்படையான கருத்து நினைவுல இல்லாத யாரும் இல்லை. அப்ப அது நினைவுல எப்படி இருக்கேன்டா நிறமும் தோற்றமும் பெயருமா இருக்கும். நீங்க போய் நினைவுல சிந்தித்து பாருங்க. விஷமா உதாரணத்துக்கு வெங்கலன், இப்போ நீங்க ஒரு கொச்சிக்காவை நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். கொச்சிக்காவை நினைக்கிறீங்க. கொச்சிக்காவை நினைச்ச உடனே சரியா கொச்சிக்காங்கிற ஒரு பெயரோட கொச்சிக்காங்கிற ஒரு தோற்றத்தோட அப்ப பெயர் வந்துட்டு, அதோட நிறம் வந்துட்டு, கொச்சிக்காண்ட ஒரு நிறத்துல வந்திருக்கும், மறு ஒரு தோற்றம் வந்திருக்கும். மூணும் வராம உங்களோட உணர்தல்ல இருக்காத ஒரு பொருள். ஆனா அந்த மூணுமா இருக்கிறது தான் உணர்தல்ல இருக்கிற பொருள். பொருள் என்று சொன்ன என்ன? நிறம் தோற்றம் பெயர் தான் பொருள். நல்ல நுட்பமாக்குற இங்க திரும்ப எப்படி என்றா சாச்சா, நிறம் ஒன்று வந்தா தோற்றம் ஒன்று இருக்கும், தோற்றம் ஒன்று வந்தா என்ன இருக்கும்? ஒரு பெயரும் இருக்கும். அங்க மூணும் வேற வேறையாவும் இருக்காது, மூணும் ஒன்றுக்கும் இருக்காது. அப்ப இப்படி அந்த மூணும் ஒரே நிலையில இருக்கிற ஒன்றுதான் நினைவுல இருக்கி. அப்ப அதுதான் நிலையான பொருளுங்காங்க. அது நிலையான பொருள் என்றா அந்த பொருளுக்கு அழிவில்லை, அழியாது அந்த பொருள். அதை நினைவோட சிந்திப்பேன். நாம நினைவோட போய் சிந்திக்க தான் நீங்கள் என்ன செய்யறீங்க? ஓம் அப்படித்தான் இருக்கு என்று ஏற்றுக்கொள்றீங்க. சரியா? இப்ப இங்க வெளியே வந்து பார்த்தா கொச்சிக்காங்கிற பேரு நம்முட வாயிலிருந்து வருது. கொச்சிக்காய்ங்கிறது என்ன செய்யுது? கொச்சிக்காங்கிற தோற்றம் முன்னுக்கு தெரியுது. நிறம்ங்கிறது என்ன செய்யுது? அதுவும் தெரியுது. அப்ப இன்னைக்கு கொச்சிக்காய்ங்கிற சத்தம் காதுக்கு கேட்குது. அது கொச்சிக்காண்டு அந்த கேட்கிற அந்த சத்தத்தோட சரியா வெளிப்படையாடுங்க. இப்ப சத்தம் வந்துட்டு, கொச்சிக்காண்டு சத்தம் வந்துட்டா இப்ப இந்த கொச்சிக்காண்டு வந்தது என்ன ரெண்டு கேட்போமா இல்லையா? இப்ப நமக்கு கொச்சிக்கா தெரியா? கேட்ட உடனே இன்னாரிக்கு இங்க பாருங்க. இப்ப கொச்சிக்காண்டு காய்ச்சமே அது இன்னாரி ரெண்டு கொண்டு வந்து காட்டியாச்சு. கொச்சிக்காவை காட்டின உடனே இப்ப கொச்சிக்கா ரைட் பச்சை நிறம் என்ன இது, இப்படி ஒரு தோற்றம் என்ன என்று என்ன செய்யுது? ஏற்கனவே சொல்ல காது வாங்கிச்சு, இப்ப அந்த தோற்றத்தையும் நிறத்தையும் கண் வாங்கிட்டு, இப்ப வாங்கி அங்க கொண்டு போய் நினைவுல எப்படி வேற வேறையா பதிவுல வைக்குதா இல்ல ஒரே இடத்துல வைக்குதா? நீங்க வெங்காயத்தை நினைச்சுக்கிட்டு கொச்சிக்காண்டு வழியை செல்லுவீங்களா? ஆனா இப்ப முன்னிலையில கொச்சிக்காண்டு செல்லிட்டு வெங்காயத்தை காட்டிலாதா? வெங்காயத்தை செல்லிக்கிட்டு கொச்சிக்காவை காட்டிலாதா? அப்ப ஆரம்பத்துல கொச்சிக்காண்டு செல்லிக்கிட்டு வெங்காயத்தை காட்டியிருந்தா உங்களோட நினைவுல எப்படி இருக்கும்? கொச்சிக்காண்டு நினைக்கக்குள்ள எதை நீங்க பாப்பீங்க? அப்ப இப்ப உதாரணத்துக்கு நீங்க அப்படி பதிச்சிட்டீங்கன்னு வைங்கள சஜா, அப்படி பதிச்ச நீங்க ஒரு நாள் சும்மா திடீரென்று வர நான் கொச்சிக்கா இன்னாரிக்கு சாச்சா இங்க பாருங்க கொச்சிக்காண்டு சொல்லி கொச்சிக்கா காட்டினோடனே டக்குன்னு செல்லுவீங்க நீங்க, இல்லையே இது கொச்சிக்கா இல்லையே, கொச்சிக்கா இன்னாரிக்கு இருங்க நான் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன், வெங்காயத்தை கொண்டாந்து நீங்க காட்டுவீங்க. அப்ப நான் சொல்லுவேன்
இல்லை சஜா, இதுதான் கொச்சிக்காய். இது நீங்க காட்டுறது வெங்காயம் வந்து நான் சொல்லுவேன். சொன்னோடனே நீங்களும் ஒத்த புடியில நிற்பீங்க. இல்லை இல்லை, இப்ப நாம 2 பேரும் எடுத்த முடிவுல யாரோட முடிவு சரி? அப்ப இன்னைக்கு எனக்கிட்ட இருந்த முடிவும் முடிவில்லை, உங்கள்கிட்ட இருந்த முடிவும் முடியல. ஏனெண்டா இந்த இந்த நிறமும் தோற்றமுமா இருக்கே, அது பெயர் தான் என்று நாம 2 பேரும் என்ன செய்யல, விளங்கிக் கொள்ற அளவுக்கு நம்முடைய புலன்கள் உடல்ல. ஏன் உடல்ல? அத ஒரு தனி பொருளா மதிச்சிட்டேன் நான். நிறத்தை பொருளென இல்ல இல்ல சஜா, மதித்திடும் மனிதன், நினைத்திடும் இல்லை. மதிக்கிறேங்கிறது எங்க நடக்குது? நினைவுல நடக்கல. அதாவது எப்படி என்றா, நிறத்தினை நிறமென மதிச்சிருக்கணும் நாம. அப்ப நிறத்தை பொருளென மதித்திடும் மனிதன் நிலையற்ற வாழ்வே மேற்கொள்வான். இப்ப நான் இப்ப உங்களுக்கிட்ட கேட்க போறேன், நீங்க உங்களை நிறம் என மதிக்கிறீங்களா? நிறம் என்கிறது ஒரு பொருள் என்று மதிக்க, அந்த நிறத்தை பொருள் என்று மதிக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு நிறம் என்று வைங்களேன், அந்த நிறத்தை நீங்க ஒரு பொருள் என்று மதிச்சீங்களா கட்டுண்டு இருப்பீங்க. சரியா? நிறம் என்று மதிச்சீங்களா நினைவுல இருப்பீங்க. எப்படி? தோற்றமாகவும் இருப்பீங்க, பேராகவும் இருப்பீங்க. இப்ப நீங்க உங்களை சொல்றேன் நான். இப்ப நீங்க என்ன இருக்கிறீங்கவா, என்ன இருக்கிற நீங்க நிறம் என்று மதிச்சீங்கள, நிறம்தான் என்று மதிச்சா மதிக்கிற அதே கணம் அதுல இருக்கிற அந்த தோற்றத்தையும் மதிச்சிடுவீங்க. சரியா? அதே கணம் பெயர் தான். நான் இந்த நிறமும் தோற்றமுமா இந்த நான் இருக்கிறது பெயர். பெயர்ண்டா சொல் என்கிறத நீங்க எடுத்துட்டீங்களா, இப்ப நிறமும் தோற்றமும் நிலையா இருக்கிற நினைவோட இருப்பீங்க. நிலையா இருக்கிற அந்த நினைவோட நீங்க இருப்பீங்க. அப்ப அந்த நினைவுல நீங்க இருப்பீங்க. இப்படி இப்ப அப்படி இருக்கிற ஒண்ட, சரியா, நிறத்தை மட்டும் எடுத்த உடனே அத பொருளென மதித்திடும் மனிதன் நிலையற்ற வாழ்வு மேற்கொள்றான். அப்ப அவன் என்ன எடுக்க, நிறத்தை பொருளென மதித்த உடனே அவன் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை எடுக்கான். என்னத்தை எடுக்கான்? உடல் வந்துடுது. ஒரு கட்டுண்ட பொருள்ங்கிறது வந்துடுது. புலன்களை கொண்டு ஏற்பட்ட நில இயல்பு உருவாயிடுது. நினைவு மறந்துடுது. அதே மாதிரி தான் நேற்று முந்தின துறவாட்டத்தில் சின்ன விஷயம், உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா பண்பாய் குடிகொள்ளும். ஆனா இங்க தோற்றம் என்று சொல்றாங்க, இங்க உருவம் என்று சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க சார். இப்ப கொச்சிக்கா தெரியுது. கொச்சிக்கா பச்சை, உதாரணத்துக்கா பச்சை நிறமா தெரியுதா, பச்சை கொச்சிக்காவா தெரியுதா, பொருளா தெரியுதா? அப்ப பச்சை கலருங்கிற நிறத்தை நீங்க இப்ப பொருள் என்ன மதிக்கிறீங்க. இந்த பொருள் என்ன மதிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த நிறத்தை அது உண்மையிலே இப்ப நினைவுல இருக்கின்ற வைங்களேன், ஏக வியாபகமத்தான நினைவு இருக்கி. அந்த நினைவுல அந்த கொச்சிக்காய் எப்படி இருக்கணும்? ஒரு நிறம், ஒரு தோற்றம், பெயர். உங்களோட நினைவுல கொச்சிக்காய் எப்படி ஒரு பதிவா இருந்துச்சு? நீங்க நினைக்கக்குள்ள கொச்சிக்காங்கிற சொல் வந்துச்சு இல்லையா? கொச்சிக்காய், இப்ப நீங்க நினைவுல கொச்சிக்காவை நினைக்கிறீங்க வைங்களேன், நினைங்களேன், நினைக்கக்குள்ள கொச்சிக்காங்கிற சொல் வருகுதா இல்லையா? உங்களுக்கிட்ட வருது. மர என்ன வருது? நிறம் வருது. வருது. மர என்ன வருது? வருது. அங்க அப்ப நினைவுல அப்படி வரக்குள்ள அது உங்களுக்கிட்ட, உங்களோட நினைவுல, உங்களுக்கிட்ட உங்களோட நினைவுல அது ஒரு பொருளா இருக்கா? நிறம் தோற்றம் பெயரா இருக்கா? அது நீங்க புலன்களை கொண்டு உங்களோட நினைவுல பதிச்சு கொண்ட ஒரு பதிவு தானே அப்படி இருக்கு.
அப்ப என்னன்னா நீங்க உங்களோட முன்னிலையில கொச்சிக்காண்டு சொல்லி ஒரு பொருளை கண்டு சரியா அதைத்தானே நீங்க அதுல பதிச்சு வச்சிருக்கிறீங்க. அதை பதிச்சுத்தானே இப்ப அது அப்படி நிறமும் தோற்றமும் பெயரும் விளங்குது. இப்ப ஒஸ்தாது செல்ற நிறமும் தோற்றமும் பெயர் நிலையான பொருள் நினைவோடு சிந்தித்து பாருன்னு சொல்றது இன்னும் முன்னுக்கு தெரியுதே கொச்சிக்கா. அதை சொல்ற என்னடா இப்ப உங்களோட நினைவுல இருந்த மாதிரி இது நினைவுல அப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு? இப்ப அந்த நாம கொச்சிக்காண்ட பேர் வச்சே யாரு? அதனால நாமளும் நம்மளோட மூதாதைகளும் வச்சு கொண்ட பேரை என்ன செய்வோம்? எடுத்துருவோம். இப்ப ஆனா முன்னுக்கு என்ன தெரிகிறது? நிறம் தெரியுது, மரம் என்ன தெரியுது, அதே மாதிரி பேரும் தெரியுது. என்ன அதோட பேரும் தான் தெரியுது. ஆனா உண்மையில அந்த தெரிகிறது என்ன? இப்ப அதுக்கு நாம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? பேருக்கு பெயர். அதுக்கு கொச்சிக்காக்கு அந்த கொச்சிக்காண்டு நாம சொல்றது அந்த பெயருக்கு நாம ஒரு பெயர் வச்சிருக்கோம். நமக்கு நாம அதை பொருளண்டு மதிக்கிறதாலதான் நாம அப்படி எடுக்கம் இல்லை. நமக்கு தெரிஞ்சது நிறம்பா, நிறம் தெரிஞ்சிட்டு, மரம் என்ன தெரியுது, தோற்றம் தெரிஞ்சிட்டு, பேர் தெரியுதா? ஏன் தெரியுது இல்லை பேர்? ஆனா தெரிகிறது பெயர் தான் என்று சொல்லி நாம என்ன செய்ய முடியல, விளங்கல. நாம அதுக்கு தடையா இருக்கிறது நாம அதுக்கு கொச்சிக்காண்ட ஒரு பேர் வச்சது. இப்ப நாம கொச்சிக்காவை பார்க்கமா பார்க்கறது தான் கொச்சிக்காண்ட பேர்ல இருக்கா. பார்க்கறது கொச்சிக்காண்டு நான் நம்ம பேசிக்கிறதுக்காகத்தான் கொச்சிக்காங்கிற சொல்லையே பயன்படுத்துறேன் நான். இல்லாட்டி உண்மையிலேயே தெரிகிறது தான் சொல்லு. அந்த சொல் எப்படி இருக்கேன்டா? ஒரு தோற்றத்தோட, ஒரு நிறத்தோட, ஒரு பெயரோட இருக்கு. இவை விளங்குதா? இது விளங்காட்டி திரும்ப இன்னும் கொஞ்சம் விளங்கப்படி தரையா? எந்த கட்டம்? அதுக்குதான் அந்த பதிக்கிறதுக்கு பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாம பதிக்கம். ஏன் அதுக்கு முதல் நாம அதை பதிக்கம் இல்லை. அப்படி அது பக்குவம் வாரத்துக்கு முதல் நம்ம கிட்ட பதிவொன்று இல்லேண்டா நாம இதை உணர்ந்து கொள்ளலாமா? இப்ப ஏன் நாம பதிக்கம் இப்படித்தான் இருக்கங்கிறத உணர்ந்து கொள்ளணுமா இல்லையா? இப்ப நாம அப்படி பதிக்கிறதையும் பொருள் என்ன நம்புறோமா இல்லையா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு வைங்களேன், அங்க இருந்துகிட்டு சரியா காத்தாங்குடியில் இருக்கிற வீட்டை நினைக்கிறீங்க. நினைச்சு அதை பொருள் என்று நம்பி நினைச்சு பாக்குறீங்களா, இல்ல நீங்க நிறமும் தோற்றமும் பெயர் தான் தெரியுது என்று பாக்குறீங்களா? நேர்ல வந்து பார்த்தாலும் அதை பொருள் என்ன நம்பித்தான் பாக்குறீங்க. நினைச்சு பார்க்கக்குள்ள அதை பொருள் என்ன நம்பித்தானே பாக்குறீங்க. அப்ப நீங்க முதல் அதை என்ன செய்யறீங்க? மொத்தத்துல நினைவுல இருந்தாலும் பொருள் தான், நேர்ல இருந்தாலும் பொருள் தான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்களா இல்லையா? அந்த நம்பிக்கையை ஊட்டினது எது? நீங்க மதிச்சது தானே. அதை பொருள் என்று மதிச்சீங்க. அந்த மதிக்கிற பக்குவத்துக்கு வந்த உடனே மதிச்சீங்க இல்லையா? மதிக்கிறதுக்கு முதல் மதிச்சீங்களா? நீங்க ஒரு 6 மாச பிள்ளை அடிக்க பிள்ளைலாம் உங்களையே நீங்க ஒரு பொருளா மதிச்சீங்களா? உங்களையே ஒரு நிறமா கண்டீங்களா? இப்ப நான் சின்ன உதாரணத்தை வச்சு இப்ப உங்களை எடுங்க. நீங்க இப்ப நிறமும் தோற்றமும் பெயருமா நினைவுல இருக்கிற ஒரு பொருளா உங்களோட நினைவு எடுக்கிறேன்டா, உங்களோட நினைவு உணர்ந்து கொள்றேன்டா, நீங்க என்ன இருக்கணும்? இப்ப நினைவா இருக்கணும். இப்ப நீங்க நினைவா இல்லாம உடலா இருந்தீங்களா, அதை என்ன என்று மதிப்பீங்க? அதை பொருளா மதிச்ச உடனே உங்களுக்கு நிலையான வாழ்க்கை இருக்கா, நிலையற்ற வாழ்க்கை இருக்கா? அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, நிறத்தினை பொருளென மதித்திடும் மனிதன் நிலையற்ற வாழ்வே மேற்கொள்வான்.
சரியா? இப்ப நிறத்தோட என்ன இருக்கும்? நிறம் ஒன்று தெரியுதுண்டா என்ன? ஒரு நிறம் ஒரு நீள அகலத்துல இல்லாட்டி தெரியுமா? அப்ப அந்த நிறம் ஒரு தோற்றத்துல இருக்கும். அப்ப இப்ப ஈனைக்கு தோற்றமும் வந்துட்டு நிறமும் வந்துட்டு, இது ரெண்டும் வந்தா அதுக்கு ஒரு பெயர் இருக்கும் என்று எடுக்கிறையா? அதுதான் பெயரா? நிறமும் தோற்றவுமா இடிக்கிற அதுல பேரும் இருக்கா இல்லையா? பேரும் இருக்கண்டா. இப்ப நிறத்தை விட்டு தோற்றத்தையும் தோற்றத்தை விட்டு பெயரையும் பிரிச்சிருக்கா சேர்த்திருக்கா? பிரிக்கையும் இல்லை சேர்க்கையும் இல்லை. அப்ப இப்ப நீங்க நிறமும் தோற்றமும் பேருமா இருக்கிறத எங்க போனா நீங்க அப்படி எடுக்கலாம். உங்களை எங்க போய் இருந்தா நீங்க அதை அப்படி எடுக்கலாம். எங்க போய் இருந்தா அப்படி எடுக்கிற நிலை இருக்கி. அப்ப நினைவுக்குத்தான் ஏழும் அப்படி எடுக்கேண்டா அந்த நினைவு அப்படித்தான் உங்களுக்கு எடுத்திருக்கி. எடுத்த உடனே சரியா அதை எடுக்குது. அது அந்த நினைவுல இருக்கிற நிறத்தையும் தோற்றத்தையும் பெயரையும். அது விளங்குதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி தரையா? ரைட். இப்ப உங்களோட நினைவுல கொச்சிக்கான்ற ஒரு பதிவு இருக்குவா? அதுக்கு நீங்க என்ன பேர் கொடுத்திருக்கிறீங்க? கொச்சிக்காண்டு கொடுத்து அது பச்சை கலர் ரெண்டு நிறமும் கொடுத்து சரியா ஒரு தோற்றமும் உங்களோட நினைவுல நீங்க ஒரு பதிவா வச்சிருக்கிறீங்களே, வச்சிருக்கிறீங்க. ரைட். இப்ப இருக்க இல்லையா? ரைட். இப்ப நீங்க உறக்கத்துக்கு போறீங்க. போன உடனே சரியா இப்ப கனவு காண்றீங்கன்னு வைங்களேன். கனவுல இப்ப கொச்சிக்காண்டு இருக்கு. இப்ப கனவுல கொச்சிக்காய் இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்? உங்களோட நினைவுல நீங்க கொச்சிக்காண்டு பதிச்சு வச்சிருக்கிறதாலும் சொல்றேன். ஆனா கனவுல வார எல்லாரும் அதை வெங்காயம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றாங்க? ஏன்னா அவளுக்கு ஆரம்பத்திலேயே வெங்காயம் இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், கனவுல வந்தாரு, ஆரம்பத்தில் அவர் வெங்காயம் என்று பேரை வச்சாரு, பிள்ளைகளுக்கும் வெங்காயம் என்று சொல்லி கொடுத்தாரு, அதுகளும் வெங்காயம் என்று சொல்லி கனவுல என்ன செய்யுது? வெங்காயம் என்று கொச்சிக்காக்கு பேரு வச்சு கனவுல என்ன செய்யறாங்க? இப்ப நீங்க ஒரு தூதொண்டு அனுப்புறீங்க அவளுக்கு. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்னா, ஒரு தூதொண்டு அனுப்புறீங்க. எப்படி தூது அனுப்புறீங்களா? நீங்க கொச்சிக்காண்டு உணர்ந்தது அவங்களோட நினைவுல இருக்கி. அப்படி உணர்ந்தது அந்த உணர்ந்த நிலையில நிறமாவும் தோற்றமாவும் பெயராவும் இருக்க இல்லையா? அந்த உணர்வுல அப்படி உணர்ந்த அதுதானே பொருள் உங்களிடத்துல. அவங்க வெங்காயம் என்று சொல்லி ஒரு தனி பொருளாக நீளம் அகலத்தில கட்டுண்ட ஒரு பொருளாக எடுக்கிற பொருள் ஒன்று உங்களோட நினைவுல இருக்கா? அப்ப உடனே என்ன செய்யறீங்க? அந்த நிலையில இருக்கிற ஒருத்தர் உணர்ந்தாருண்டா அது உணர்ந்தவரா நீங்க இருப்பீங்க. உதாரணம் இருக்கிற நீங்க என்ன செய்யறீங்கன்னா கனவுல எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்க, இது எனக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் உங்களோட மூதாதைகளும் இந்த வெங்காயம் என்று சென்னது வைத்துக் கொண்ட பெயர்களை அன்றி ஒன்றுமே இல்லை என்று சொல்றாங்க என்று நீங்க சொல்றீங்க. இப்ப ஏன் நீங்க சொல்றீங்க? இந்த நினைவுல இருக்கிறது நீங்க ஏன் உணர்ந்த நீங்க இப்ப உணர்ந்தவர் உத்தமர் உணர்ந்த நீங்க சொல்றீங்க நீங்களும் உங்களோட பெயர் ஊதாய் வைத்துக் கொண்ட பெயர்களே அன்றி ஒன்றுமே இல்லை. அப்ப அவங்க அங்க வெங்காயம் என்று பேர் வச்சிருக்காங்க, அங்கல மாமரம் என்று பேர் வச்சிருக்காங்க, அங்கல நாய் என்று பேர் வச்சிருக்காங்க, இஞ்சால பிசாஸ் என்று பேர் வச்சிருக்காங்க, அவங்கள இப்படி பேர் வச்சிருக்காங்க. வெள்ள பேரையும் தானே சேர்த்து சொல்றீங்க நீங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன். ஏனண்டா இங்க இவங்க பேர் வச்சிருக்கிற எல்லாத்தையும் என்ன பேரோட என்ன நிறத்தோட என்ன தோற்றத்தோட உணர்ந்திருக்கிறீங்க என்கிற அந்த உணர்ந்த நிலை யாருக்கிட்ட இருக்கி? யாரு நினைவுல இருக்கி? அந்த கனவை காண்றவன் நினைவுல இருக்கு. அவனுக்கு தானே உண்மை தெரியும். அவன் தான் சொல்றான், அவன் உணர்ந்தவன். இவங்கள மாதிரி கனவுலேயே இருந்த நிலையில இருந்து தியானம் செஞ்சு திக்ரு செஞ்சு கனவுத்த நிலையிலிருந்து விழிப்பு எடுத்து கனவு களைஞ்சி நினைவுல நிலையா இருக்கிறத அவர் என்ன செய்யறாரு? உணர்த்தி கொடுக்காரு. இப்ப ஏன் நீங்க இப்ப இப்படி ஒரு மாளிகையில வாழாம நினைவுல நிலையா இருக்கிறது இருக்கு. நிறம் தோற்றம் பெயர் அன்றி நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்திங்க. இது வெங்காயம் இல்லை,
இதை அவர் காண்றவன் இருக்கானே அவன் கொச்சிக்காண்டு உணர்ந்திருக்கான். அவன் உணர்ந்த நிலையில எப்படி இருக்கு? இப்படி நீங்க காண்ற மாதிரி நீள அகலம் கணத்துல கட்டுண்ட பொருளா இல்ல. அங்க அங்க எப்படி இருக்கு? நிறமாவும் ஒரு பேர தோற்றமாவும் பேராவும் இருக்கு, ஒன்றிச்சிருக்கு. இப்படி அந்த கொச்சிக்காவை விளங்கப்படுத்துற அதே அவரு கொச்சிக்காவை விளங்கப்படுத்துறாரா, அவரையே விளங்கப்படுத்துறாரா? அப்ப நிலையா நான் இப்படி இருக்கேன் என்று சொல்றாரா இல்லையா? அது நான் தான் என்று சொல்றாரா இல்ல? ஆனா இப்ப அவர் அப்படி விளங்கப்படுத்தக்குள்ள நினைவுல இருக்கிற பொருளை விளங்கப்படுத்தல, மொத்தத்தையும் சொல்றாரு நான் தான். ஏன்? அந்த நினைவுக்குரியவன் நான் தானே. இப்ப நான் உணர்ந்த கொச்சிக்காவையே இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா அவ உணர்ந்த எண்ணெய் எப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களை எப்படி அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப நிறத்தினை பொருளென மதித்திடும் மனிதன் நிலையற்ற வாழ்வை மேற்கொள்வான்ங்கிறது எங்க இருக்கு? எந்த நிலை? அந்த வெங்காயம் என்று பேரி வச்சுக்கிட்டு அதை மதிச்சு வாழ்ந்துட்டு இருக்காளே அங்க இருக்கு. அந்த நிலை. நிறம் தோற்றம் பெயர் என்று நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்தித்து பாருங்கிறது எங்க? இந்த காண்போனா இருக்கிறவன் தன்னில் தானே உணர்ந்திருக்கிற நிலை. அவர் உணர்ந்திருக்கிற அந்த உணர்வுல கொச்சிக்கா நிறம் தோற்றம் பெயராகவும் இருக்கி, பாவக்காயும் நிறம் தோற்றம் பெயராகவும் இருக்கி. என்ன இல்லைங்க, எல்லாம் எப்படி இருக்கு? இவர் கனவுல ஒவ்வொரு பேரை வச்சு பொருளென மதிச்ச மாதிரி அங்க இருக்கி, இல்ல நினைவாகவே இருக்கா? அப்ப நினைவாகவே இருக்கக்குள்ள அந்த பொருள், அந்த நினைவு என்கிற எவ்வளவு நினைவு என்கிறது இருக்கோ அவ்வளவுக்கும் அந்த பொருளும் நிலையா இருக்குமா இல்லையா? அப்போ சார் எப்படி சொல்றாங்க? உலகம் நீண்டதோர் கனவு, அதன் இருப்பிடம் இருதய நினைவுங்காக. இப்ப நான் சொல்றது என்னன்னா, நீங்க உங்களோட நினைவுல கொச்சிக்கா என்ற ஒரு பேரோட பதிச்சிருக்கிறது இருக்கே. கொச்சிக்காண்டு சொல்லி, கொச்சிக்கா மரம் என்று சொல்லி அந்த பெயரை சொல்லி உங்களோட நினைவுல நீங்க பதிச்சு ஒரு ஒன்றை மதிக்கிறீங்களே, அது கொச்சிக்காவும் இல்லை, கொச்சிக்கா மரமும் இல்லை. என்னன்னா நீங்க அந்த கொச்சிக்காங்கிற பேரை வச்சுதானே அதை பாக்குறீங்க. இப்ப உங்களுக்கு கொச்சிக்காண்டு சொல்லி தரல, உங்களுக்கு முன்னோக்கு கொண்டாந்து கொச்சிக்கா வச்சாச்சு. என்னென்று சொல்லுவீங்க, என்னென்று பார்ப்பீங்க, என்னென்று பதிப்பீங்க. அதுதான் இந்த முன்னுக்கு இருக்கிறது. முன்னுக்கு இருக்குவா? அது உணர்ந்தவனுக்குத்தான் தெரியும் அது என்ன. அந்த முன்னுக்கு இருக்கிறது உணர்ந்த நிலை, கடவுள் கற்பனையில் உள்ள ஞானத்தில் உள்ள நிலை. அது அதுக்கு நாம கொச்சிக்காண்டு பேரை கொடுத்ததால நாம என்ன செய்யறோம்? நம்மளோட பிள்ளைகளுக்கும் கொச்சிக்காண்டு சொல்லி கொடுக்கும், அதுகளும் கொச்சிக்காண்டு எடுத்ததால அதுகளோட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்காங்க. இப்ப மொத்தத்துல எல்லாரும் என்னத்தை பார்க்கும்? கொச்சிக்காண்டா என்னன்னு பார்த்துட்டோமா? சரி, நம்ம உடமையா கொச்சிக்கா வச்சுக்கோ, அது என்ன சாமான்டா ரெண்டு பார்த்துட்டோமா? அத ஏன் அதை பார்க்க தடையாரிக்கி? நாம கொச்சிக்காண்டு ஒரு பேரை கொடுத்துட்டோமே. அது மாதிரி நான் 2 பேரை கொடுத்துட்டோம் இல்லையா? மாடு 2 பேரை கொடுத்துட்டோம், மாமரம் 2 பேரை கொடுத்துட்டோம். இப்ப நாம கொடுத்த பெயரோட ஒரு உலகம், ஒரு உலகத்துல வாழ்றோமா இல்லையா? அதுதான் என்ன வாழ்க்கை சொல்லியாத. அதாவது கரையே இல்லாத ஆசை கடலில் திரையே இல்லாத காட்சிகள். நீங்க மாம்பழம் என்று சொல்லி பார்க்கறது இருக்கே, அப்படி அப்படி இல்லை ஒண்டிங்க. மாம்பழம் என்று நீங்க பார்க்கிற அந்த காட்சி இல்லை, அந்த திரையே இல்லாத, கரையே இல்லாத ஆசை கடலில் திரையே இல்லாத காட்சிகள். திரையில உள்ள காட்சி இல்லாது. அப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு திரையே இல்லை. நிலையே இல்லாமல் போவதாலே யாவும் ஆகிதான். இன்னொரு பாட்டுல எப்படி சொல்றாங்க? சுளுத்தி நிலையில் மறைவதாலே, அந்த பாட்டுலாம் யாவும் ஆகி. அதுக்கு முன்பது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க அண்ணா. சுளுத்தி நிலையில் மறைவதால அது என்னையா அண்ணா? மறைகிற உலகு மாய்கைப்பேன். ஏன் சுளுத்தி நிலையில மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சிட்டா அது என்ன?
அப்ப சுளுத்தி நிலையில மறைகிறது எல்லாமே மாயதான். சரியா? சுளுத்தி நிலையில கொச்சிக்கா நிலைக்குதா? ஆனா இந்த தெரிஞ்ச கொச்சிக்கா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, நல்ல நுட்பமா கிடைக்கணும். இதுதான் இங்க புடிப்படுறல்ல. உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சே, அது இருக்கு, அது கொச்சிக்கா இல்லது, அது கொச்சிக்காண்டு நாம பேரை வச்சிருக்கோம். சுளுத்தி நிலையில மறைகிறதா தான். கொச்சிக்கா இருக்கு அந்த தெரிஞ்சது, நாம கொச்சிக்காண்டு வச்சது இல்லாம அந்த உணர்ந்த நிலையில இருக்கிற கொச்சிக்கா தெரிய வேண்டி வரல அப்படின்னா சுளுத்தி நிலையில இல்லைன்னு அர்த்தமா? நாம சுளுத்தி நிலையில இல்லை. இப்ப உஸ்தாத் சொல்ற அது மாய்கை எப்படி வரும்? இப்ப சுளுத்தி நிலையில இருக்கிறதெல்லாம் பொருள் தான். கடவுள் கற்பனையில் உள்ள ஞானம் என்கிறது சுளுத்தி நிலையில இருக்கு. அந்த ஞானம் எப்படி இருக்கு? தன்னில் தானே உணர்ந்த நிலையில இருக்கிறது. அதுதான் அவர கல்புல வஹியா வாரதும் இல்ஹாமத்த வார விஷயம். அது தன்னில் தானே தியான நிலையில உணரக்கூடிய நிலை வரக்குள்ள அது எல்லாருக்கும் ஒரு உள்ளத்தில் அமையும். அதை சொல்றாக என்னண்டு, அந்த உலக புத்தியில் அமையா பூ உலகு அது உள்ளத்தில் தானே இருக்கிறது என்று காட்டுறாவா? அதுக்கு நாம இந்த கொச்சிக்காண்டு சொல்லி பதிச்சமே, நினைவுல கொச்சிக்காண்டோட பதிச்சிருக்கமே, அப்படிப்பட்ட பதிவெல்லாம் விடுங்கவில்லை. இப்ப நான் ஒன்றையும் அழிக்கலையா, உருவாக்கையும் இல்லை. இன்னைக்கு உருப்பெற்று மறைவது உலகம், அது எங்க உருப்பெற்று மறையுதுங்கிறத உலகம். மிச்ச நுட்பமாக இது அந்த இருப்பு நிலைக்கு வரக்குள்ளதான் அமையும். இது கற்பனை போற விஷயம். அவருக்கு அறிகிற நிலை உருவாயிடும். இப்ப உஸ்தாது சொல்றாங்க என்ன, 4 மறை போதங்கள் உணர்த்திய உண்மைகள் அனைத்தும் என்ன கனவன வெளியாகும். அடுத்தது என்ன? அகதென்ற மக்காமே நிலையாகும் என்ற உடனே நாம மிச்சம் பேரு சிந்திக்கிற விஷயம் என்ன, அகதென்கிற நிலை தேவையற்ற நிலையே, அதுக்கு எந்த தேவையும் இல்லை. தேவையற்ற நிலை என்று இவரு இருந்துக்கிட்டு இவரோட சம்பந்தம் இல்லாம பேசுறாரா, சம்பந்தப்பட்டு பேசுறாரா? தேவையற்ற நிலைய இவர் சம்பந்தப்படுத்தி பேசுறாரா, அதுக்கும் அந்த நிலைக்கும் இவருக்கு இடையில சம்பந்தம் கொண்டு இருக்கிறதால பேசுறாரா, சம்பந்தம் இல்லாம பேசுறாரா? அப்ப அவருக்கு தெரியா, அவருக்கு சொல்லி தந்த விஷயத்தை அவர் படிச்சு வச்சு பதிவுல அகதுடைய நிலைன்னா அது தேவையற்றது. ஓ, அது உண்மைதான், வேதம் அப்படித்தானே சொல்லுது. எப்படி தேவையற்றது என்று தெரியுமா? எப்படி அதுக்கு எந்த தேவையும் இல்லாம அந்த அகதுடைய நிலை இருக்குங்கிறது தெரியுமா? அதை எப்படி உஸ்தாத் சொல்றாங்க, அகதுடைய மக்காமே நிலையாகும். அகதுடைய மக்கா நிலையாயிட்டு, தேவையற்ற நிலையாயிட்டு வா, தேவையற்ற நிலை தானே, அதுக்கு எந்த தேவையும் இல்லை. குல்ஹுவல்லாஹு அஹத் ஏகம் சமத், அதுக்கு தேவையில்லை. அப்ப அந்த அகதுங்கிற மக்காம் நிலையாகும். இப்ப நிலையாயின உடனே அங்கால அடுத்த வரியில் என்ன சொல்றாங்க, அதென்னது அங்கால உணர்ந்தறிகிற தேவை ஒன்று வாரத்தை என்று அடுக்கிற. இப்ப அது அகத்துடைய மக்காம்ல நிலையா இருக்கிற நிலை, அது இருப்பு நிலை உணர்ந்தறிகிறது. அது உணர்ந்தறிஞ்சுக்கிட்டே இருக்கிறதால அதுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன்? அகதென்றால் அர்த்தம் என்ன? அகதென்றால் அர்த்தம் என்ன? அனைத்துமா இருப்பதை அறிவீரோம். அப்ப உணர்ந்தறியணுமா இல்லையா அந்த அகது? அப்படி உணர்ந்தறிகிறது தன்னில் தானே உணர்ந்தறிகிறையா, அந்த அகதங்கிற நிலையை, ஏகம்ங்கிற நிலையை விட்டு வெளியில போய் நின்று ஏதாவது ஒன்று உணர்ந்தறிகிறையா? அப்ப அது அவர் அந்த நிலைக்கு தான் தெரியும், அதுக்கு எந்த தேவையும் இல்லை. அது உணர்ந்தறிஞ்சிக்கிட்டே இருந்து அதுக்கு என்ன தேவை இருக்கு? ஏக வியாபகமா இருந்து எப்படி சொல்றா, உணர்ந்தறி உயர்ந்துடுவாய். இப்பதான் ஒரு என்ன செய்யறாரு, உயர்ந்துடுவாய் என்றா இப்ப திரும்ப ஐநூக்கு ஒரு கேட்கலாம் ஒரு கேள்வி, அது நகது உயர்ந்துகிட்டு போறேன்னா அப்ப உயர்ந்துட்டு போறதுக்கு தேவை இருக்கான். ஐநூக்கு தேவை இருக்கான்ற கேள்வியே வராது. என்னடா அது இன்னொன்று அளவுல உள்ள விஷயம் இல்லை இது. அப்ப ஐநூக்கு அகதங்கிற மக்காமே நிலையாகும். உணர்ந்தறியண்டா உணர்ந்தறிகிற விஷயம் இருக்கு. உணர்ந்தறிகிற விளங்குது. அது
உதாரணத்துக்கு சொல்றேன்டா, சீனிய நாக்குல வச்சு இனிப்ப உணர்ற மாதிரி தண்ணீர் தானே உணர்றது. இப்ப அது உணர்ந்து அறிஞ்சிட்டு போறது. இப்ப இனிப்ப நீங்க உணர்ந்து அறிஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? அறிஞ்சுதானே இருக்கிறீங்க. அப்படி உணர்ந்து அறிஞ்ச அந்த அனுபவம் இருக்கு, அதுதான் அறிவு. அப்படி இருக்கிற அறிவு தான் இந்த ஏக வியாபகம். குவலயம் யாவுமே மதுகராயிருக்கிறது. இன்னொரு பாட்டுல எப்படி சொல்றாங்க, 100 ஆகிடுமேங்காக. குவலை அதுக்கு எப்படி சொல்ற அந்த பாட்டு ஞாபகம் வந்தா சொல்லுங்க. அப்ப சுளுத்தி நிலையில் மறைந்ததுக்கு பிறகு இப்ப உங்களுக்கிட்ட நீங்க கொச்சிக்காண்டு பேரு வச்சு ஒரு மதிச்ச பொருள் ஒன்று அங்க இல்லை. நல்லா விளைவிக்கங்க. இப்ப இன்னும் தெரிகிறது இல்லைன்னு சொல்லல, அங்க உணர்ந்த நிலையிலே இன்னைக்கு எப்படி இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு உறப்ப உணர்ந்திருந்தா கொச்சிக்கா தெரியுமா இல்லையா? தோற்றம் மட்டும் தெரியுமா இல்லையா? அப்படி அந்த உணர்ந்த நிலை இருக்கு. அப்படி உணர்ந்த நிலையில இருக்கிறது தான் அறிவுக்கு ஏக வியாபகமா தெரியுது. நீங்க தான் உங்களை தமிழங்கப்படுத்திட்டு இருக்க. நீங்க தான் சாமா. ஹக்கும் ஹல்கும் கருவும் உருவும் கருத்தின் பிசகால் வேறாகும். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்னியா. அப்ப அகதுடைய மக்காம் நிலையாகும். நிலையானதுக்கு பிறகுதான் எப்படி அறிகிறார் எல்லாத்தையும். முதல் எப்படி அறிஞ்சாரு? அறிஞ்சாரு முதல் உணர்ந்தறியல. கொச்சிக்காவை வேறையா கண்டு பார்த்தாரு, வெங்காயத்தை வேறையா கண்டு பார்த்தாரு, ஒவ்வொன்றையும் தன்னை விட்டு வேறா கண்டு பார்த்த எல்லாத்தையும் இப்ப தன்னில் தானே உணர்ந்திருக்கிற நிலை அறிகிறாரா இல்லையா? அறிகிறாரா இல்லையா? அறிவாரா இல்லையா? இப்ப எங்க வந்துட்டாரு? நினைவு வந்துட்டு வந்தா இப்ப யார் இருப்பா? அந்த நினைவுக்குரியவன் இருப்பானா இல்லையா? அவன் நிலையா இருப்பானா இல்லையா? நிலைச்சிடுவான். அப்படி நிலையா இருக்கிறீங்களா இல்லையா? என்ன பதில காணல? அப்படி நீங்க நிலையா இருக்கிறது தானே நிஜம். அதனுடைய நிழல் தானே இன்னைக்கு. அப்ப நீங்க நிழல நிஜமான நம்பி வாழாதங்க. இது எப்படி அந்த பாட்டு? நிழல பாட்டு வரணும் டக்குன்னு. எனக்கு பேசிட்டு எடுத்துக்கிற கஷ்டமா இருக்கு சில நேரம், ஆனா வந்துடும். நிழலை நிஜமென நம்பி வாழாது. நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி வாழாது. அப்படித்தானே? அப்ப இப்ப என்ன இருக்கிறது? நிழலா நிஜமா? நிழல். இத நிழலை போன்ற உடலை தெளிவா சொல்ற. நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி வாழாது. ஏன்? இதுல நிஜம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், உங்களுக்கு பிடிச்சுக்குவீங்கிறதுக்காக தாரு. இது அறிவு ரீதியாக எடுக்க வேண்டிய விஷயம். அந்த நிஜமா இருக்கிறத நிழல் மாதிரி தானே கீழே நிழல் விழும். ஒரு மாமரம் நிக்கண்டு வைங்க, மாமரத்துல நிழல் பலாமரத்துல நிழல் மாதிரி விழுமா? இல்லாட்டி மாமரத்துல நிழல் ஒரு மாடு நிக்கிற மாதிரி நிழல் விழுமா? அப்ப நிழலை வச்சு நிஜம் என்ன விளங்குதா? இப்ப நிஜம் என்ன? அதான் நீங்க என்று சொல்றேன்னா, நீங்க தான் சாமா. இதை உணர்த்தத்தான் வந்திருக்கேன்னா பிள்ளைய எடுத்துக்க வேணாம். உணர்ந்தவன் வந்திருக்கேன், உணர்த்தி தந்துடுவோம். பண்ணி எங்க வந்திருக்கேன்? உங்களோட பாசையில சொல்றேன்னா கனவுக்க வந்திருக்கேன். அப்ப மரித்தோர்களுக்கு மத்தியில் எங்களுடைய 100 கொடுத்து உங்களுக்கு மத்தியில் நடமாட விட்டிருக்கிறோம். புறக்காமல் புறந்திருக்கிறப்ப இதுதான் பெரியார்களோட நிலைமை. பெரியோனின் திருவசனம் பெரியார்கள் அனுபூதி பிழையாக காணாதடா, பிடிவாதம் வேண்டாமடா.
பிடிவாதம் பிடிக்காதுன்னு சொல்றா சார். உஸ்தாது காட்டின வழி பிள்ளையான வழியா நமக்கு இப்ப விளங்கப்படுத்தி தாரது நான் பிள்ளையாவா விளங்கப்படுத்தி தாரேன்? அதுக்கு சாட்சி நீங்க தான். அப்ப நிஜம் ஒரு மாதிரியா இருக்கும், நிழல் ஒரு மாதிரியா இருக்குமா எப்பயும்? அப்ப இந்த நிழலை நீங்க நிழலை போன்ற என்ன அழகா சொல்றாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமான நம்பி வாழாது. அப்ப எதை நம்பணும்? நிஜமா இருக்கிறீங்க, இருப்பவன் நானும் உணர்வு வரும், இறை உணர்வே அதுவாகும். அது ஏக வியாபகமா இருக்கி. அந்த ஏக வியாபகத்தை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளணும். நான் இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலம். அந்த இன்பமும் அந்த விளைகிறதும் அந்த சொர்க்க நிலவும்ங்கிற என்ன தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னனே, தன்னில் தானே உணர்வு நிலை ஏற்படும் என்று. உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், அகதங்கிற மக்காமே நிலையாகும் உணர்ந்தறினி. உணர்ந்தறிஞ்சிட்டு இருக்கிறது. அது எப்படி? இனிப்ப அறிஞ்சி இனிப்ப உணர்ந்து அறிகிறது. என்ன தருகிற? ரைட். இப்ப இனிப்ப உணர்ந்துட்டீங்க, இப்ப என்ன தரையணும் நீங்க? ரைட், சரி. அப்ப இது கங்கால கூட்டிட்டு போகல அண்ணா. இப்ப உச்சிக்கு போனா என்ன செய்யும்? உச்சிக்கு போன உருவம் மாறும்பா. அப்ப இப்ப உச்சியில இருக்கிறவன் என்னத்தை உணர ரை பண்றான்? என்னத்தை உணர்ந்திருக்கான்? தன்னைத்தானே உணர்ந்திருக்கான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நாம இதோட நிப்பாட்டுவோம். இது போதும். இது நான் நிறைய தந்துட்டேன்னா. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு காலம் தராத நுட்பங்கள் நிறைய இதுல தந்திருக்கேன். பிடிக்க எலுமண்டாக்கள் பிடிச்சுக்கோங்க, எடுக்க எலுமண்டாக்கள் எடுத்துக்கோங்க. இல்லையா கொட்டிட்டு போட்டு வேலையை பாருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கடமையை நான் செய்யறேன். வைக்கவா? அப்ப நான் இதோட லீவ் ஆகுறேன் சஜா. எல்லாரும் ஸலாம் அலைக்கும். எல்லாருக்கும் ஸலாம் அலைக்கும். சரி சரி, எடுப்போம். நீங்க எடுக்கிறதுலாம் இருக்கு, நீங்க எடுக்கிற கேள்வியிலே இருக்கு. ஆனா அதுக்கு முதல் இந்த பேச்சை திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா தானா உருவாகும் கேள்வி. இதுல எவ்வளவோ கேள்வி இருக்கு. இப்ப அந்த கேள்விகளை நாங்க எடுத்து உங்களுக்கு பதில் தர போனா டைம் காணா. சரி, நான் வைக்கிறேன் சஜா.